ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் பார்க்கலாமா? நாங்கள் வீக்கெண்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். சாட்டர்டே சண்டே அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. அங்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, என் தங்கச்சியோட மாடு. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினோம். 4 மாதம் ஆகிடுச்சு. இங்கே வந்து பால் கறக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி, நான் பால் கறக்கிறேன்னா என் தங்கச்சி வீடியோ எடுன்னு சொன்னால் சரி நான் ட்ரை பண்ணேன். இப்போ தான் வந்துட்டு செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சின்ன பிள்ளையில பால் கறந்தது மாடு இருந்தப்போ, அப்புறம் எங்கள் வீட்டில் மாடு இல்லை. இப்போ தான் வாங்கியிருக்கோம் மாடு. இது பேர் வந்துட்டு கருப்பி. ரொம்ப நல்ல மாடுங்க, சொன்னதெல்லாம் கேட்கும். சரி, நான் இன்றைக்கி வந்துட்டு பால் கறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மாடு உதச்சிடுமோன்னு பயமாக இருந்துச்சு. என் தங்கச்சி அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீ கறன்னு சொன்னால். எப்போயுமே என் தங்கச்சி தான் கறப்பா. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன், பால் கறந்தேன். கொஞ்சம் கறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே செய்யலை, அப்படியே நிற்கும். யார் வேணாலும் பால் கறக்கலாம். ரொம்ப நல்ல மாடு. அது பேர் வந்துட்டு கருப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கையெல்லாம் நக்கி ஏதாவது சாப்பிட கொடுத்தோன்னா கையிலே வாங்கி சாப்பிடும். வாழைப்பழம் எந்த திங்கிற சாமான் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும். ரொம்ப நல்ல மாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கையெல்லாம் நக்கி கொடுத்துட்டு அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு வயலுக்கு குளத்துக்குலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பனைமரம். அதில் வந்துட்டு குருவி வந்து கூடு கட்டி தொங்கிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையில இதெல்லாம் பார்த்து இந்த குருவி கூடலாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்ததும். குருவியெல்லாம் நல்லா கத்திக்கிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த கூடெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் நாங்கள் வச்சு விளையாடுவோம் சின்ன பிள்ளையில. அதுக்கப்புறம் என் பையனுக்கு எடுத்து கொடுத்துட்டு விளையாண்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.